பரவாயில்லையே, நானோமீட்டருக்கு கூட கோபம் வந்துச்சு. சரி இங்க வந்து போங்க அப்படின்ட்டு நீங்க ஒன்றும் வாங்கணும்னு நான் சொல்லவே இல்லை. பாருங்க, வேணும்னா வாங்குவீங்க, இல்லைன்னா வாங்க. ஒண்ணுமே இந்த க்ரீம் இது நாங்கள் டைரக்டா கம்பெனிலேருந்து வரவழைச்சு டைரக்டா சேல்ஸ், ஒன்றும் நடுவில் கிடையாது. ஓகே, இந்த க்ரீம் நீங்க ஆல்ரெடி நீங்க பார்க்கலாம் தான். இந்த க்ரீமை போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்று கொஞ்சம் 5 வயசு கீழே போகும். எனக்கு இருக்கிற முன்னே போட்டுரும், இதெல்லாம் போட்டுட்டா நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. ஆக வாங்க மாட்டேங்கிறீங்க. வேணாம், பெருசு பெருசா மாலுக்கு போய் அந்த கடைக்கெல்லாம் போய் உங்க இஷ்டத்துக்கு 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்து வாங்குவீங்க. ஆனா நாங்க டைரக்டா கம்பெனியில எளிய முறையில வலிய மருந்து அதான் நல்ல வலிய மருந்துன்னா எளிய முறையில தயாரிச்சு டைரக்டா உங்களுக்கு கொண்டு வரோம். ஆமா, அதனால பாருங்க, நீங்க டென்ஷன் ஆகுங்க. இந்த மருந்து இருக்கு பாருங்க, இதை வந்து இந்த தண்ணியில போட்டு ஒரு 2 ஸ்பூன் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க டென்ஷன் எல்லாம் ஓடி போயிடும். குடிச்சு பாருங்க. இப்ப நீங்க கொஞ்சம் ஒரு சாம்பிள் குடிச்சுக்கலாம். சரி, மருந்து எதுவும் உங்களுக்கு ஏதாவது கைவலி கால்வலி ஏதாவது அது வாங்கிக்கிறீங்களா? அதுவும் வேண்டாமா? ஒண்ணுமே நம்ம ஆரோக்கியமா இருக்கீங்க, நல்ல ஆரோக்கியம். வாழ்த்துக்கள். சரி, இருக்கட்டும்ங்க. அதனால என்னங்க, நாங்க வந்து நீங்க மக்கள் வந்து நீங்களுடைய எனக்கு நெஞ்சு வலிக்குது. ஆமாங்க, மருந்து நெஞ்சு வலி இல்லைங்க. எப்படி மக்கள் கெட்டு போறாங்களேன்னு ஒரு வலி. நாங்க வந்து ஒரு மிடில் மேன்லாம் இல்லாம, ஒரு ஷோவெல்லாம் இல்லாம நேரா கொண்டு வந்து உங்களுக்கு கொண்டு வந்து விற்கிறோம். இது இன்னைக்கு 250 ரூபா, நாளைக்கு அந்த மாலைக்கோ இந்த கடைக்கோ போயாச்சுன்னா 500 ரூபாய் இருக்கும். ஜனங்க காசை கொண்டு எங்க வேணாலும் கொடுப்பேங்கிறாங்க, ஆனா எங்க கிட்ட வாங்க மாட்டேங்க. அப்ப வாங்க மாட்டீங்க. சரி, வாங்க வேண்டாம். ஆனா நான் இப்போ ஒரு சொல்றேன், அது நீங்க வாங்குவீங்க. உங்களுக்கு நீங்க வாங்க வேண்டாங்க. ஆனா நான் இப்போ ஒரு மருந்து காமிப்பேன், அதை நீங்க வாங்குவீங்க. ஆமாங்க, அதே தான் நானும் சொல்றேன். நீங்க உங்களுக்கு வாங்க மாட்டீங்க, ஆனா இதை வாங்குவீங்க. புரியலையா?
செஞ்சு கொண்டு வந்து நீங்க வாங்க மாட்டீங்க. இதை ஒரு தரம் வாங்கி போட்டு இத்தனை ஆயிரக்கணக்கில் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நீங்க வந்து டாக்டர் எத்தனை டாக்டர் இது வரைக்கும் போய் பார்த்துருக்கீங்க? டாக்டர் பார்த்துட்டேன். அப்புறம் ஒரு போன் ஸ்பெஷலிஸ்ட் கூட்டிட்டு போனேன் எங்கள் அம்மாவை. யார் இந்த ஆவசப்படுத்தல தானே? ஆமாங்க. டாக்டர் வேலை இருக்குமா? ஆமாம், அவருக்கு தான் கூட்டிட்டு போனேன். அவரை எல்லா டெஸ்ட் எடுத்து அவர் ஃபீஸ் வேற அதிகமாக வர. ஆமாம் வாங்குறாரு. யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட், எக்ஸ்ரே, இசிஜி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு சரியா இருக்காது. ஆமாம் சரியா சரி. அப்புறம் என்ன பண்ணீங்க? அப்புறம் திருப்பியும் அதே டாக்டர்கிட்ட போய் அம்மாவுக்கு திருப்பி கால வலிக்குதுன்னு சொல்றாங்க. என்ன பண்றது அப்படின்னு சொன்னோம்னா, சரி எந்த டாக்டர்கிட்ட பார்த்தீங்க, என்ன மருந்து சாப்பிட்டீங்க, எத்தனை நாள் சாப்பிட்டீங்க அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டேன். எல்லா டாக்டர் பேரையும் வரிசையா சொன்னேன். எத்தனை மருந்து சாப்பிட்டீங்கன்னு கேட்டாங்க. எல்லா மருந்து லிஸ்டையும் சொன்னேன். ஆயில்மெண்ட் எல்லாம் சொன்னேன். எத்தனை அப்படியும் நாள் சரியாகல. சாப்பிட்டீங்க? அப்படியும் சரியாகல. திருப்பி அவங்க சொல்ல முடியும். ஆமா. சரி, சரி, சொல்லுங்க. சரி, அது வேணா காமிச்சு கொடுக்குறேன். இது வேணா காமிச்சு கொடுக்குறேன். தண்ணியில கொஞ்சம் குடிச்சிங்கன்னா டென்ஷன் போயிடும். சரி, எத்தனை நாள் சாப்பிட்டீங்க, 30 நாள் சாப்பிட்டீங்களா, 10 நாள் சாப்பிட்டீங்களா, 20 நாள் சாப்பிட்டீங்களா எல்லாம் கேட்டார். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சேன். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். கேட்பீங்களா? சொல்லி இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க. இப்படி அம்மாவுக்காக லீவு போட்டு இப்ப லாஸ் ஆஃப் பேல தானே போயிட்டு இருக்கீங்க. ஆமா எத்தனை தடவை இந்த மாசம் 3 தடவை போயிட்டு இருந்தீங்களா? ஆமாங்க போயிட்டு வந்தேன். ஒரு நாளைக்கு உங்களுக்கு சுமாரா ஒரு 1000 ரூபாய் இருக்குமா லாஸ் ஆஃப் பேல? இருக்குங்க. அப்போ 3 நாளைக்கு 3000 ரூபாய் போச்சு. ஆமா அப்புறம் டாக்டர்கிட்ட 3 தடவை இந்த மாசம் போயிட்டு வந்தீங்க. ஆமா ஆமா 500 1500 ரூபாய் 3000 பிளஸ் 1500 4500 ரூபாய் ஆச்சு. ஆமா ஆச்சு. அந்த டாக்டர் வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு மெடிக்கல் ஆமாங்க அந்த டாக்டர் மெடிக்கல் ஷாப்ல தான் வாங்கணும்னு சொன்னாங்க. ஆமா அங்க ஒரு 1000 ரூபாயா ஆச்சா? ஆமா அங்க ஒரு 1500 ரூபாய் ஆச்சு. 1000 ஒரு தடவைக்கு 1500 ரூபாய். அந்த மாதிரி 3 தடவைக்கு 4500 ரூபாய். 4500 ரூபாய். இது ஒரு 3000 ரூபாய் 1500 4500 இந்த மருந்து ஒரு 4500 9000 ரூபாய் ஆயிடுச்சு. அதுக்கு மேல அம்மா வேணா நடத்தியா கூட்டிட்டு போவீங்க இல்ல பஸ்ல கூட்டிட்டு போவீங்களா? அவங்களே நடக்க முடியாது முடியாது. அதை எப்படி நாங்க நடத்தி கூட்டிட்டு போறோம். கால் டாக்ஸில தான் கூட்டிட்டு போயிருக்கோம். கால் டாக்ஸில ஒரு தரம் போறதுக்கு எவ்வளவு 300 ரூபாய் ஆச்சா? ஆமாங்க திரும்பி வரதுக்கு ஒரு 300 ரூபாய் 300 ரூபாய் ஆச்சு. 600 ரூபாய் 3 தரம் 1800 ரூபாய் 1800 ரூபாய். இது பீக் அவரா இருந்தா கொஞ்சம் ஒரு சுமாரா ஆமாங்க ஆமாங்க ஒரு ரவுண்ட் ஆக்கி 2000 ரூபாய் அதுக்கு. இதுக்கு முன்னாடி எவ்வளவு 9000 சொன்னேன்னா 11000 ரூபாய். இது 11000 செலவழிச்சும் அம்மாவுக்கு வரி சரியா? இந்த மருந்தை அந்த வலி உள்ள இடத்துல கொஞ்சம் தடவி பாருங்க. சரியா அதுதான் வெறும் 250 ரூபாய். ஒரு பாக்கெட்ல 20 டப்பா இருக்கு. நான் போய் எடுத்துக்கிறேன். அம்மாக்கு வேற ஏதாவது வலி ஏதாவது இருக்கா? வேற ஒன்றும் வலி இல்லை. கை வலி தலைவலி. பக்கத்து வீட்டு சுகந்தி சொன்னாங்க, இந்த மாலா மாமி அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம், மூட்டு வலியால திண்டாடுறாங்க. உங்க பக்கத்து வீட்டுல இருக்காங்களே சுகந்தி மேடம், அவங்க வந்து உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இந்த மருந்தை கொண்டு கொடுத்தாக்க வாங்கிப்பீங்கன்னு சொன்னாங்க. வேற இதுதான் சொன்னாங்க. அம்மாவுக்கு வலி இது கொண்டு கொடுத்தா வாங்கிப்பீங்கன்னு சொன்னாங்க. இல்லைங்க அந்த அங்கே வந்து முழங்கால தடையை பார்த்தாங்க. அது ஆனால் அப்புறம் சொல்லிட்டாங்க எனக்கு முழங்கால் வலியெல்லாம் இல்லை வேண்டாம்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டென்ஷன் இது அதை வந்து கலக்கி கொஞ்சம் குடிச்சு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு டென்ஷன்லாம் இல்லை வேண்டாம்.